ஒருவரை குறித்து ஆண்டவரோட சித்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவ போல நீ மாறணும். அது நீ என்ன பண்ணாலும் சரிதான், உன் வேலைக்கு போனாலும் செக்யூர்ல ஜாபுக்கு போனாலும் சரிதான், இல்ல நீ முழு நேரம் ஊழியத்துக்கு போனாலும் சரிதான், எல்லாரையும் குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவ போல மாறணும். அதுதான் ஒவ்வொருத்தரோட காலிங். அப்ப அது என்ன கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு இல்லாம என்ன அதுல இருந்து மாற்றுறதுக்கு, அந்த திட்டத்துல இருந்து என்ன மாற்றுறதுக்கு என்ன காரியமா இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். என்ன முதல்ல அது சின்ன ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கும். ஆனா திருப்பியும் சொல்றேன், சின்ன ஸ்டெப் நீ எடுத்துட்டாலே, நேரா போற வழியில இருந்து ஒரு சின்ன டிவியேஷன் வந்தாலே உடனே தெரியாது. ஆனா ரொம்ப நாள் அதுல நடந்துட்டேன்னா நீ நேரா போறதுக்கு ரொம்ப தள்ளி போயிடுவேன். முதல்ல பார்க்க ரொம்ப சின்ன ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். அதனால ஆண்டவரோட நீ வளரணும், ஆண்டவருக்குள்ளதான் வளரணும்னு டிசைர் இருந்ததுன்னா நீ சின்ன விஷயம் பண்ணும்போதே ஆண்டவர் உணர்த்துவார். உணர்த்தும் போதே விட ஆரம்பிச்சிடும். படம் பார்க்கறதாகட்டும், சினிமா ஆகட்டும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அதெல்லாம் இருந்து டிபேட் பண்ணிட்டே இருக்கலாம். ரெண்டு பேரும் இந்த ஸ்லைட் டெஸ்ட்டை கொடுத்து நீ அதெல்லாம் தப்பு இல்லைன்னு பேசுப்பா, நீ தப்பு உள்ளது பேசுப்பான்னா ரெண்டு பேரும் பேசலாம். ஆனா உங்க இருதயம் எதுல தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு எது ஆசையா இருக்கோ அந்த பக்கமா நீங்க சாஞ்சிருவீங்க. ஆமா, டைட்டஸ் நான் ரொம்ப நல்லா பேசினார், அவர் சொன்னதெல்லாம் பைபிள் அப்படியே இருக்குன்றீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது